இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்க்ல இருந்து ரெண்டு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுமே ஒரு லிமிடெட் டைம் ஆஃபர் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு HDFC பேங்க்ல ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ நான் சொல்றேன் இந்த ரெண்டு கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணுங்க. ரெண்டு கிரெடிட் கார்டுக்குமே ஒரு லிமிடெட் டைம் ஆஃபர் தான் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அது எந்தெந்த கிரெடிட் கார்டெலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்கோட ஃபிக்ஸல் ப்ளே கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபரில் வந்து இருந்துகிட்டு வருது. ஸோ உங்களுக்கு HDFC பேங்க்ல ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கொஞ்சம் ஈஸியாக அப்ரூவ்டும் ஆகும். இந்த கிரெடிட் கார்டோட லிமிடெட் டைம் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் May 31 வரைக்கும் இந்த கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ எடிஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வேரியண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடெட் எடிஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பிக்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு லிமிடெட் எடிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பேஸ்ஆப் அப்ளிகேஷனில் அதோட தீம் வந்து மாறும். இதே மாதிரியான பிக்சர் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். கிரெடிட் கார்டு வாங்கும்போது இந்த பிக்சரில் நீங்கள் கிரெடிட் கார்டு வந்து வாங்கிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர், ஒரு yellow கலர், இந்த மாதிரி 3 கலர் இருக்குது. உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டில் மட்டும்தான் உங்களோட அந்த பில்லிங் சைக்கிளை வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணுற ஒரு ஃபியூச்சர் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற கிரெடிட் கார்டிலலாம் அவங்க எப்பவும் பில்லிங் டேட் கொடுக்குறாங்களோ ஸோ அந்த டேட்டில் தான் நீங்கள் பே பண்ண முடியும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பில்லிங் டேட்டை வந்து நீங்களே கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5% கேஷ்பேக் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பிராண்டு கிட்ட இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 பிராண்டை செலக்ட் பண்ணணும். அந்த 2 பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% கேஷ்பேக் ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ, ஜொமேட்டோ, அதுக்கப்புறம் மேக் மை ட்ரிப், அப்புறம் ஊபர், அப்புறம் பிளிங்கிட், அப்புறம் ஸ்மார்ட் பஜார், மைத்ரா, நைகா, குரோமா, ரிலையன்ஸ் டிஜிட்டல். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 டிஃப்ரெண்ட் பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது 2 பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த 2 பிராண்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு 5% கேஷ்பேக்கும், அடுத்தது 3% கேஷ்பேக். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3ல் ஏதாவது ஒரு ஃபேவரட் பிராண்ட், நீங்கள் எந்த பிராண்டில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ அதை சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணும் பட்சத்தில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 3% கேஷ்பேக். இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், அப்புறம் பேஸ்ஆப், இந்த 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு 1% கேஷ்பேக்கும், ஃபியூல் பர்ச்சேஸ் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி எந்த ஃபியூல் ஸ்டேஷனில் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணாலும் 1% வந்து அந்த ஃபியூல் சர்ஜார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸ்விக்கி, டைனோட்டில் அப் டு 10% வரைக்கும் உங்களுக்கு இதில் டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும். இது மூலமாக ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 5240 ரூபா வரைக்கும் உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெனிஃபிட்டபுளான ஒரு கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டு ஆல்ரெடி நான் வந்து வாங்கவும் செஞ்சுருக்கேன், யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு HDFC பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு 10% ஆஃபர் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசானில் போடுவாங்களே. ஸோ அப்போ வந்து அந்த ஆஃபரை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கிரெடிட் கார்டு சப்போர்ட்டும் பண்ணும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் May 31 வரைக்கும் மட்டும்தான் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்த செகண்ட் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்க்ரோ கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டை பற்றி ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் வந்து பண்ணியிருந்தோம். இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் May 10 வரைக்கும் மட்டும்தான் இந்த கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், செல்ஃப் எம்ப்ளாயி, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்ட் வித் ப்ரொஃபஷனலாக இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபிக்ஸல் ப்ளே கிரெடிட் கார்டு வந்து செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, சேலரிடாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பட் இந்த கிரெடிட் கார்டுக்கு சேலரிட் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் சேலரிடுன்னு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஆஃபரில் காட்டவே செய்யாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் 10 உள்ள நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை லைஃப் டைம் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். மற்ற டைமில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டுக்கு ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ ரெண்டுமே வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டுலையுமே நிறைய பெனிஃபிட் அண்ட் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலமாக உங்களுக்கு ஸ்விக்கி, டைனோட்டில் 10% வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபரும், பிஸ்னஸ் பேமெண்ட், அப்புறம் சாஃப்ட்வேர் பர்ச்சேசிங், இன்சூரன்ஸ், யூட்டிலிட்டி பில் பேமெண்ட், இந்த மாதிரியான ஆப்ஷனில் உங்களுக்கு அப் டு 40% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. 55 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் கொடுத்துருக்காங்க. 1% ஃபியூல் சர்ஜார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்டுக்கும்
ஜிஎஸ்டி பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4% வந்து கேஷ்பேக் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக பேமெண்ட், அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ், ட்ராவலிங் இந்த மாதிரியான இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு அப் டு 40% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ மெயினாக வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காகவே இந்த கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இந்த 2 கிரெடிட் கார்டுமே ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.